சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீமி எக் ரோல் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 கப் மைதா எடுத்திருக்கேன். மைதா கூட ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் போடுறேன். 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்துக்கிறேன். கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மாவை நல்லா வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாவை அப்படியே ரெஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் அப்படியே வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது ஒரே ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம், ஒரு டொமேட்டோ, கொஞ்சோண்டு ஸ்மால் அமௌண்ட்டு முட்டைக்கோஸ், இதை வந்து எல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஃபில்லிங் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இந்த மாவு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த மாவை மறுபடியும் ஒரு சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்கிறோம். இப்போ நான் கொஞ்சம் தோசை தவாவில் கொஞ்சம் ஆயில் ஆர் பட்டர் எது வேணால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி அதில் வந்து அந்த சப்பாத்தி போட்டோம் இல்லைங்களா, சப்பாத்தி மாதிரி போட்ட அந்த பராத்தாவை பாயில் பண்ணிகிட்ருக்கேன், சுட்டுட்ருக்கேன். மேலேயும் கொஞ்சம் பட்டர் தடவி நம்ம இதை சுட்டு எடுத்துக்கிறோம். 2 பக்கம் திருப்பி போடுறோம். நான் ஒரு 3 எக் எடுத்திருக்கேன். 3 எக் எடுத்து அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆம்லெட்டை நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். எக் ஆம்லெட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த எக் ரோலை ரெடி பண்ணுறோம். பாருங்க, தவாவில் கொஞ்சம் ஆயில் விட்டாச்சு. ஆயில் விட்டுட்டு இந்த ஆம்லெட்டை நம்ம இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். இந்த பராத்தாவை மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி எக் ஃப்ராங்கிக்கு உள்ள எக் ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மற்ற ஃபில்லிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வச்சு ஃபில் பண்ணி எப்படி ரோல் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இதில் கொஞ்சம் மயோனீஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, கேபேஜ் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணுறோம். இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு பேக் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணால் நம்ம சுவையான எக் ஃப்ராங்கி ரெடி.